ஒரு 10 மாடு கொண்டாந்து நிப்பாடி இருக்குங்கண்ணா. இது பூராமே சென்னைங்கண்ணா. ஒரு ஃபார்முக்கு வேணும்னாலும் அப்படியே எடுத்துக்கலாங்கண்ணா. அப்படியே எடுத்துக்கலாம். ஆமாங்கண்ணா. 25 to 30க்குள்ள கறக்குற மாடுங்கண்ணா பூராமே. இப்பெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்முக்கு எல்லாருமே அதிகமா பால் அதிகமா இருக்கிற மாடு தான் அதிகமா விரும்புறாங்க. இது பூராமே பால் அதிகமா கொடுக்கக்கூடிய மாடுங்க. ஓகே. நல்லா மடியில பாருங்க. இது 10மே சென மாடுங்கண்ணா. கண்ணு மாடும் இருக்குது, தலைச்சானும் இருக்குது. சரி. ரெண்டாணியத்துக்கு கொஞ்சம் மோஸ்ட் அதிகமா இருக்கு. 25 லிட்டர்ல இருந்து 30 லிட்டர் வரைக்கும் மாடு இருக்குங்கண்ணா. மாடு இருக்குது. நம்ம கிட்ட ஜெர்சியும் இருக்குங்கண்ணா. சரி. பிளாக் மெஜாரிட்டியும் இருக்கு, ஒயிட் மெஜாரிட்டியும் இருக்கு. இவங்களும் 20-25 லிட்டருக்கு பக்கம் கறந்துருவாங்கண்ணா. நல்ல பேக் வெயிட்டான மாடுங்கண்ணா. பூராமே பாத்துக்கோங்க. ஃபார்முக்கு வேணும்னாலும் நல்லா எடுத்துக்கலாம். சொல்லி கொடுக்கலாம். ஓகே ஓகே. நடக்கூட்டு கேட்டுங்களா மாடா? ஒரு ஃபார்முக்கு வேணும்னாலும் ஃபார்முக்கு அப்படியே செட் ஆகிற மாடுங்க. இந்த மாடு மட்டும் இல்லாம ஒரு 15 to 20 லிட்டருக்குள்ள கறக்கக்கூடிய மாடுகளும் ஒரு 10 மாடு இருக்குதுங்க. அதாவது ஆவரேஜ் சைஸ்லயும் இருக்குது. இருக்குதுங்கண்ணா. ரைட். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு பூர்த்தி செய்யற மாதிரி மாடு இருக்குது. எப்படி எப்ப வந்தாலும் நம்ம கிட்ட மாடு எடுத்துக்கலாங்களா? ஆனா வருஷத்துல 365 நாள் நம்ம கிட்ட மாடு இருக்குங்க. ஆனா இப்ப நம்ம கிட்ட ஒரு 6 மாடு கண்ணு மாடு ரெடியா இருக்குங்கண்ணா. 6மே கண்ணு மாடு இல்லைங்க? ஆமாங்கண்ணா. சரி. 25 to 30க்குள்ள கறக்குற மாடுங்கண்ணா பூராமே. ஒரு ஃபார்முக்குனாலும் ஃபார்முக்கு அப்படியே எடுத்துக்கலாங்கண்ணா. எடுத்துக்கலாம். ஆமாங்கண்ணா. தாயும் கண்ணுமா எடுத்துக்கலாம். தாயும் கண்ணுமாவே எடுத்துக்கலாங்கண்ணா. ஜி வணக்கங்க. வணக்கங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கடந்த வாரம் தான் சந்திச்சோம், இப்போ மீண்டும் சந்திக்கிறோம் இல்லைங்களா? வாரம் சந்திக்க வேண்டியதா இருக்குங்க. கண்டிப்பா. முதல்ல உங்களை பத்தி ஒரு சுய அறிமுகம் ஒன்று கொடுங்களேன். நம்ம ஃபார்ம் பேர் வேடிக்கை டைரி ஃபார்ம்ங்கண்ணா. ஓகே. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம்னா புலாம்பட்டின்ற இடத்துல இருக்குங்கண்ணா. போன வாரம் நம்ம ஒரு 35 மாடு பார்த்துருந்தோம். ஆமா. ஒரு 35 மாடுல ஒரு 22 மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள இருக்கிறது ஏதோ 1-2 பெருக்கி எடுத்து சரி மறுபடியும் மாடு இருக்குதுங்க. ஒரு 30 மாடுக்கு மேலேயே இருக்கு. இப்பவுமே ஒரு 30 மாடுகளுக்கு மேலே இருக்கு இல்லைங்களா? எப்பவுமே நம்ம பண்ணையில வந்து ஒரு 30 to 40 மாடுகள் கன்ஃபார்ம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஓகே. எல்லாமே தலையீத்துங்களா எப்படி? அப்படி இல்லைங்கன்னா தலையீத்து 2 கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்க நம்ம கிட்ட. இருக்கும். ஆமாங்க. ரைட். இந்த வாரம் ஒரு 30க்கு மேற்பட்ட மாடுகள் இருக்கு. மேற்பட்ட மாடு இருக்குதுங்கண்ணா. அப்படியே ஒவ்வொன்றா பாத்துடலாங்களா? எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா பெருசா ஜைஜாண்டிக்கான உருவத்தில் இருக்குது. பூராமே நல்ல பெரிய மாடுகளா தாங்க இருக்கு. ரைட். அப்படியே ஒவ்வொன்றா பாத்துருவாங்க. பார்க்கலாம். ஆனா இவங்க நல்ல ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. சரிங்க. நல்ல பேக் வெயிட்டான மாடுங்கண்ணா. இது 30 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்கண்ணா. 30 லிட்டர்? ஆமாங்கண்ணா. ஆனா மடி பார்த்தா இன்னும் வைக்கணும் மாட்டா. இன்னும் மடி ஃபுல்லா வைக்கணுங்கண்ணா. மடி பாத்தீங்கன்னாலே மடி லூஸ் இருக்குங்கண்ணா. ஓகே. இந்த பால் நரம்பு பாருங்க. மடி கூச்சம்லாம் எதுவுமே இருக்காதுங்கண்ணா. அதான் காம்பு அடிக்க ஒரு காம்புங்கண்ணா. நல்ல சுழி சுத்தமான மாடு. ரைட்டுங்க. பேக் வெயிட்டான மாடுங்கண்ணா. அடுத்தது இவங்களும் நல்ல ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. இவங்களும் மடி வைக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகுங்கண்ணா. 10 நாள் ஆகும். ஆமாங்கண்ணா. மடி நல்லா இன்னும் சுருக்கம் இருக்கு பாருங்க. அதான் மடி ஃபுல்லா வைக்கும் போது இவங்களும் 25 லிட்டர் கேரண்டியா கறக்கூடியவங்கண்ணா. மாடு நல்லா பெரிய மாடு. பெரிய மாடுங்க. அங்கே நானே என் ஹைட்டுக்கு என்னை விட கொஞ்சம் ஒரு அடி எச்சா ஆள் மட்டத்துக்கு இருக்குது. ஆமாங்கண்ணா. சரி ரைட். ஆனா இவங்களும் நல்ல ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. காரி சட்டை. ஆமாங்கண்ணா. ரைட். சொல்லி சுத்தமான மாடுங்கண்ணா. இவங்களும் மடி வைக்கிறதுக்கு நாள் இருக்குங்கண்ணா. 10 நாள் பிடிக்குங்கண்ணா. இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே தலைச்சங்கடாரி இல்லைங்களா? இல்லைங்கண்ணா. 2ஆணியத்து 3ஆணியத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே இருக்குங்கண்ணா. ரெண்டுமே கலந்துருக்கு. ரைட்டுங்க. இது இவங்க 2ஆணியத்துங்கண்ணா. இவங்களும் சொல்லி சுத்தமான மாடுங்கண்ணா. நல்லா பேக் வெயிட்டான நல்ல அகலசகலமான மாடுங்கண்ணா. சரிங்க. இவங்களுக்கு நல்லா வச்சிருக்கு இல்லையா? மடி நல்லா வச்சிட்டு இருக்குங்கண்ணா. இன்னும் மடி வைக்குங்கண்ணா. எத்தனை லிட்டர் எதிர்பார்க்கலாங்க? ஆனா இவங்க 25 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க. கேரண்டி 25 லிட்டர். ஆமாங்கண்ணா. ரைட். இன்னும் மடி நல்லா சுருக்கு இருக்குங்கண்ணா. இன்னும் மடி வைக்கணும். இவங்க தலைச்சாங்கடையீங்கண்ணா. தலைச்சங்கடாரி. ஆமாங்கண்ணா. அந்த சைடு நின்று பார்த்தீங்கன்னா நானே தெரிய மாட்டேன். கண்டிப்பா. மாடு அவ்வளோ பெரிய மாடு. ஆமாங்கண்ணா. நல்ல பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. சரி. நல்ல வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல பேக் வெயிட் சரியான மாடுங்கண்ணா. அது மடி இன்னும் வைக்கணும். ஆமாங்க. நல்ல கருங்காம்பு இல்லைங்களா? நல்ல கருங்காம்புங்கண்ணா. அடிக்கு ஒரு காம்பா இருக்குங்க. அடிக்கு ஒரு காம்பு. கூச்சமெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. தலைச்சாங்கடாரி தான் நல்ல சுத்தமான மாடுங்கண்ணா. சரிங்க. தலைச்சங்கடாரிக்கும் போது எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? ஆனா அது ஒரு 22 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம். 22 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம். கருப்பு மெஜாரிட்டி ஜாஸ்தி. ஆமாங்க. வெயிலுக்கு தாங்கும் இல்லையா? நல்ல வெயிலுக்கு தாங்குங்கண்ணா. சரிங்க. அடுத்து பார்க்கலாம். நான் இவங்களும் 2ஆணியத்துங்கண்ணா. 2ஆணியத்து. ஆமாங்கண்ணா. ரைட்டு. சொல்லி சுத்தமான மாடுங்கண்ணா. பேக் வெயிட்டான மாடுங்கண்ணா. நல்ல கருங்காம்பு. மடி வச்சிருக்க மாட்டேங்குங்களா? ஆனா இன்னும் மடி வைக்கணுங்கண்ணா. இன்னும் மடி வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. ஓகே. மடி ஃபுல்லா வைக்கணுங்கண்ணா. ரைட். நல்லா காம்பு பார்த்தீங்கன்னா கருங்காம்பு. பால் நரம்பு பாருங்க. அதான் நல்ல டியூபாட் இருக்குது. ஆமாங்கண்ணா. எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க? ஆனா இவங்களும் ஒரு 23-24 லிட்டர் கேரண்டி. 24 லிட்டர் கேரண்டியா பார்க்கலாம். இன்னும் மடி ஃபுல்லா வைக்கணுங்கண்ணா. இப்பதான் மடி வச்சுட்டு இருக்காங்க. அதான் ஆனா இவங்க 3ஆணியத்துங்கண்ணா. இவங்களுக்கு பல்லு முளைப்பல்லுங்கண்ணா. முளைப்பல்லு. ஆமாங்கண்ணா. ரைட்டு. இன்னும் இவங்க மடி வைப்பாங்க. ஆமாங்கண்ணா. ஓகே. காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கருங்காம்புங்கண்ணா. அடிக்கு ஒரு காம்பா இருக்குங்கண்ணா. சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. நல்ல பேக் வெயிட்டான மாடு. இது கூச்சங்கேச்சமெல்லாம் எதுவும் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கண்ணா. கறவைக்கெல்லாம் தப்பு வராது. அதெல்லாம் எந்த தப்புமே வராதுங்கண்ணா. ரைட். ஓகே. ஆனா இவங்களும் 2ஆணியத்துங்கண்ணா. 2ஆணியத்து. ஆமாங்கண்ணா. ஓகே. சட்டைங்கண்ணா. இவங்க இன்னும் இவங்க கண்ணு ஊருக்கு ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகும். ஆமாங்கண்ணா. எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க? ஆனால் இவங்களும் ஒரு 20-23 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம். ஆனால் மடி வைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வாரம் ஆயிரம் மாட்டு இருக்குது. இல்லை ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. ஒரு வாரம் ஃபுல்லாக வைக்குங்கண்ணா.
மடி கொச்சம்லாம் எதுவுமே இருக்காதுங்கண்ணா. எதுவும் இல்லை. ஆமாங்கண்ணா. ரைட்டுங்க. ஆனால் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிற ஒரு அளவான குடும்பத்துக்கு தரமான மாடுங்கண்ணா அது. இந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. சரி. இது 20 to 22 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்க. 20லேருந்து 22 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. மடி வைக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகும். நல்ல கருங்காம்பட்டு இருக்குது. நல்ல கருங்காம்புங்கண்ணா. சரிங்க. பால் நரம்பு நல்லா இருக்குது. ஆமாங்கண்ணா. அதாவது எப்படின்னா ஒரு அளவான குடும்பத்துக்காக இதெல்லாம் இல்லைங்களா? வேணும்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி. இப்போ நம்ம ஃபார்முக்குனாலும் ஃபார்முக்கான மாடுகளும் இருக்கு. அளவா இந்த 1 2 வச்சு வளர்த்துறவங்க அந்த மாதிரி ஃபேமிலிக்கான மாடுகளும் இருக்கு. ஒரு 6 மாடு 8 மாடு 10 மாடு ஜோடியா அப்படியே ஒட்டுக்கா ஒரு சேர பிடிக்கிறதுனால பிடிச்சிக்கலாம் பண்ணைக்கு. 1 2 இந்த ஃபேமிலிக்கு தேவையானது, இந்த வீட்டுக்கு தேவையானது அந்த மாதிரி வேணும்னாலும் எடுத்துக்கலாங்கண்ணா. இவங்க நல்ல பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. சரி. நல்லா பார்த்தீங்கன்னா மாடு நல்ல வெயிட்டான மாடு. நல்ல வெயிட்டான மாடு. ரெட்டைப்பாடி இல்லைங்களா? ரெட்டைப்பாடிங்கண்ணா. ரெட்டை முதுகோட இருக்குங்கண்ணா. சரி. மடி வைக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகுங்கண்ணா. எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க? ஆனால் இவங்க ஒரு 24 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம். சரி. இப்போ மாடு வந்து நம்ம கிட்ட எப்படிங்க கேரண்டி கொடுக்குறீங்க? எப்படி கறந்து பார்த்து வாங்கிக்கலாமா? எப்படி அதை பற்றி சொல்லுங்களேன். ஆனால் கண்ணு மாடுனா நம்ம கிட்ட கேரண்டியாக கறந்து பார்த்துக்கலாங்கண்ணா. 1 நேரத்துக்கு 2 நேரம் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். சென மாடுனா 4 காம்புக்கு கேரண்டி கொடுத்துடலாம். 4 காம்புக்கு கேரண்டி கொடுத்துடலாம். சரி சரி சரி. கண்ணு மாடுனா நம்ம கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். 2 வேளை கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து கறந்து பார்த்து தப்பு வராது இல்லைங்களா? வராது. சரி. நம்ம சொன்ன மாதிரி இருக்குங்கண்ணா. ரைட்டு. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்ணு மாடுங்கண்ணா. இங்க இந்த கொட்டாயில் இருக்கிறது எல்லாமே வந்து கண்ணு மாடு இல்லைங்களா? இந்த லைனை பூரா கண்ணு மாடுங்கண்ணா. இவங்க இப்போதான் நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்ணு போட்டாங்கண்ணா. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்ணு போட்டுருக்குது. ஆமாங்கண்ணா. கெடாரி கண்ணு. ஆமாங்கண்ணா. ரைட்டுங்க. எப்படி மாடை பற்றி சொல்லுங்களா? மடியில் எப்படி? ஆனால் நல்லா ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கன்னா நல்லா பேக் வெயிட்டுங்கண்ணா. நல்லா மாடு பார்த்தீங்கன்னா அது அந்த சைடு வந்து நின்று பார்த்தீங்கன்னா அந்த சைடு தெரிய மாட்டேன். நல்ல மாடு பாருங்க. நல்ல பைச்சட்டெல்லாம் பாருங்க. நல்ல கருங்காம்புல நல்ல அகலசகலமான மாடுங்கண்ணா. கெடாரி கண்ணு போட்டுருக்குது. அது இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காங்கண்ணா. ரைட்டு. எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க? மடி செட்டு நல்லா வச்சிருக்குது. எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? ஆனால் இவங்க ஒரு 30 லிட்டருக்கு பக்கம் எதிர்பார்க்கலாங்கண்ணா. 30 லிட்டரு. எனக்கு காம்பு கூச்சம் ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் பார்ப்போம். காம்பு கூச்சம்னா எதுவும் கிடையாது. எல்லாம் கருங்காம்பு. எல்லாமே அடிக்கு ஒரு காம்புங்களா? அடிக்கு ஒரு காம்பா இருக்குங்க. தெளிவாக இருக்குது. பால் நரம்பெல்லாம் பாருங்க. சுழி சுத்தமான மாடுங்க. ரைட்டு. இவங்க நல்ல பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. சரிங்க. இவங்களும் ஒரு 27 லிட்டருக்கு பக்கம் எதிர்பார்க்கலாங்கண்ணா. இது கண்ணு மாடு தான். இவங்களும் கண்ணு மாடு தாங்கண்ணா. கண்ணு போட்டுருக்காங்க. இவங்களுக்கு கெடேரி கண்ணு போட்டுருக்கு. ஆமாங்கண்ணா. ரைட்டு. நல்லா பேக் வெயிட்டான மாடுங்கண்ணா. பேக் வெயிட்டான மாடு. மடி செட்டும் ஓரளவுக்கு விட்டுருக்குது இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. மடி வச்சிருக்குது. என்னை மாதிரி இன்னொரு ஆள் வந்தது இந்த மாட்டை கொஞ்சம் அனசு நிப்பாட்ட முடியும் மாதிரி இருக்கு பாருங்க. நான் கை கூட ஓடுறேன். மாடு நல்ல அகலமான மாடுங்கண்ணா. ரைட். அது மாடு நல்ல பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. சரிங்க. நல்லா மடி செட்டு பாருங்க. நல்ல மடி வச்சிருக்குங்கண்ணா. அருமையாக வச்சிருக்குது இல்லையா? இவங்களுக்கு கண்ணு போட்டாங்கண்ணா. நல்லா பால் நரம்புலாம் பாருங்க. நல்ல டியூபாட் இருக்குது பால் நரம்பு. கண்ணு போட்டாங்கண்ணா இவங்க. சரி. எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க? ஒரு 20 to 25 எதிர்பார்க்கலாங்கண்ணா. 20 to 25. ஆமாங்கண்ணா. ரைட். கண்ணு மாடு தானா? கண்ணு மாடுங்கண்ணா. சரி. ஆனால் இவங்களும் கண்ணு மாடுங்கண்ணா. இவங்க நேற்று பொழுதோட போட்டாங்கண்ணா. ஓகே. இவங்க காலங்கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. காலங்கண்ணு போட்டிருக்கு. ஆமாங்கண்ணா. ரைட்டுங்க. நல்லா ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. நல்லா வெயிட்டான மாடுங்கண்ணா. இவங்களும் ஒரு 20 to 25 எதிர்பார்க்க. செட் நல்லா வச்சிருக்கு. கருங்காம்பட்டு இருக்கு. கருங்காம்புங்கண்ணா. அடிக்கிற காம்பு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. ரைட்டு. ஆனால் இவங்க தலைச்சானுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. நல்லா பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. ரைட்டு. இவங்க இந்த ஈத்துலேயே ஒரு 21 லிட்டர் கேரண்டியாக கறக்கும். ஆமாங்கண்ணா. ரைட்டு. காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா 4 காம்பையும் பாருங்க. நல்லா பைப்பில் விழுந்த மாதிரி விழுகும் பால். ரைட்டு. நிற்காம கறக்குது. சர கை வச்சவன பால் தன்னப்பாட்டில் விழுகுங்கண்ணா. சரி. மடி செட் நல்லா வச்சிருக்குது இல்லையா? ஆமாங்கண்ணா. மடி செட்டு உள்ள மாடுங்கண்ணா. எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க? ஆனால் 21 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. 21 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. தவிடு தண்ணிக்கெல்லாம் தப்பு வராதுங்களா? அதெல்லாம் எந்த தப்புமே வராதுங்கண்ணா. சரி. இப்போ மாடு எல்லாமே நம்ம காட்டுறது எல்லாமே பெருசாக இருக்குது. நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்குது. எப்படி வீட்டில் பொம்பளை ஆளுகளாம் பிடிக்கிறதுலாம் சௌரியமாக இருக்குமா? குழந்தைகளாம் பிடிச்சி கட்டலாமா? எப்படி? ஆனால் என் பொண்ணு வீட்டில் இருக்குன்னு இல்லைன்னு கூட்டு வந்து காமிச்சிடுவேன். சரி. என் பொண்ணெல்லாம் தனப்பா அந்த பிள்ளையா பிடிச்சி கூட்டு போகுங்க. பிடிச்சிக்கலாம். அதெல்லாம் பிடிச்சிக்கலாம். ஒன்றும் தப்பு வராது. அதெல்லாம் எந்த தப்புமே இருக்காதுங்கண்ணா. ரைட்டுங்க. இங்கே ஒன்று நிற்கிது. அதை சொல்லுங்க. ஆனால் இவங்களும் தலசான் தானுங்கண்ணா. 6 வல்லுங்கண்ணா. 6 வல்லு. ஆமாங்கண்ணா. சரி. ஒரு 20 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாங்கண்ணா. இல்லை காம்பெல்லாம் நல்லா பெரிய காம்பாக இருக்குது. அடிக்க ஒரு காம்பாட்டு இருக்குது. ஆமாங்கண்ணா. மிஷினுக்கும் நல்லா செட் ஆகும். கைக்கும் செட் ஆகும். ஆமாங்கண்ணா. ஏன்னா இன்றைக்கெல்லாம் கையில் கறக்கிறவங்களோட மிஷினில் கறக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. ரைட்டு. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 10 மாடு கொண்டாந்து நிப்பாடி இருக்குங்கண்ணா. இது பூராமே சென்னைங்கண்ணா. ஒரு ஃபார்முக்கு வேணும்னாலும் அப்படியே எடுத்துக்கலாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. 25 to 30 கறக்கிற மாடுங்கண்ணா பூராமே. இப்போல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்முக்கு எல்லாருமே அதிகமாக பால் அதிகமாக இருக்கிற மாடு தான் அதிகமாக விரும்புகிறாங்க. இது பூராமே பால் அதிகமாக கொடுக்கக்கூடிய மாடுங்கண்ணா. ஓகே. இப்போ பண்ணை தேவை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சேர இந்த 10 மாடுமே எடுத்துக்கலாம். தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே. பூரா மாடு பூராமே பாருங்க. பேக் வெயிட்டு நல்லா மடியில் பாருங்க. இது 10மே சென மாடுங்கண்ணா. இதே மாதிரி இன்னும் 10 மாடு கண்ணு மாடு நல்ல வெயிட்டான மாடுங்க. நல்லா கறக்கிற மாடுகள் அந்த பக்கம் கட்டியிருக்குங்கண்ணா. நேற்று இன்னைக்கு கண்ணு போட்ட மாதிரியே.
ஸோ நம்மகிட்ட வந்து இதே மாதிரி பண்ணைக்கு தேவையான மாடுகள் வந்து சேர பிடிச்சிக்கலாம் இல்லைங்களா? 10 மாடுனால் 10 மாடு எடுத்துக்கலாம். 10 மாடுனால் 10 மாடு எடுத்துக்கலாங்கண்ணா. அப்படியே நடக்கூட்டு காட்டுங்களா மாடுகளை எப்படி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இருபதுலேருந்து 30 லிட்டர் கேரண்டியாக கொடுக்கலாம் இல்லைங்களா? 25லேருந்து 30 லிட்டர் கேரண்டியாக கொடுக்கலாங்க. சொல்லி கொடுக்கலாம். சரி. மாடுகள்லாம் நல்ல அகலசகலமான மாடுக்கு தான். கருப்பு மெஜாரிட்டியும் இருக்குது, வெள்ளை மெஜாரிட்டியும் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. ஒயிட்டும் இருக்குது, கருப்பும் இருக்குது. நம்ம தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்கண்ணா. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு மேற்பட்ட கண்ணு மாடு இருக்குங்கண்ணா. பூராமே நேற்று இன்னைக்கு போட்ட கண்ணு மாடுங்க. சரிங்க. பூராமே ஒரு 20 to 25 லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய மாடுங்கண்ணா. இப்போ நம்மகிட்ட ஒரு 6 மாடு கண்ணு மாடு ரெடியாக இருக்குங்கண்ணா. 6மே கண்ணு மாடு இல்லைங்க? ஆமாங்கண்ணா. சரிங்க. 25 to 30க்குள்ளே கறக்கிற மாடுங்கண்ணா பூராமே. ஒரு ஃபார்முக்குனாலும் ஃபார்முக்கு அப்படியே எடுத்துக்கலாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. தாயும் கண்ணுமா எடுத்துக்கலாம். தாயும் கண்ணுமாவே எடுத்துக்கலாங்கண்ணா. இல்லை காலங்கண்ணும் இருக்குது, கெடேரி கண்ணுகளோடவும் இருக்குதுங்கண்ணா. ரெண்டுமே இருக்குது. ஆமாங்கண்ணா. ஒரு நேற்று இன்னைக்கு போட்ட கண்ணு மாடுங்கண்ணா. ஒரு 20 to 25 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. சரி, எப்படி கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்களா? ஆனால் கண்ணு மாடு நேரில் வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்கண்ணா. நேரில் வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஆமாங்கண்ணா. கேரண்டி கொடுத்துடலாங்கண்ணா. பண்ணை தேவைக்கு வேணும்னாலும் நம்மகிட்ட மாடுகள் இருக்குது, வீட்டு தேவைக்கு வேணும்னாலும் நம்மகிட்ட மாடுகள் இருக்குது. இப்போ தான் ஒட்டுக்க ஒரு 10 மாட்டை காமிச்சோம் இல்லைங்களா? பண்ணை தேவைக்கு வேணும் அப்படின்னா இந்த 10 மாடும் ஒட்டுக்க எடுத்துக்கலாம் அப்படின்னு. எடுத்துக்கலாம். சரி, சொல்லுங்கள் சுமாரா நம்மகிட்ட மாடுகள் வந்து என்ன ரேட்லேருந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது? ஆனால் நம்மகிட்ட இப்போ ஒரு 70 சரிங்க. 1,10,000 ரூபா வரைக்கும் மாடு இப்போ ரெடியாக இருக்குங்கண்ணா. ரெடியாக இருக்குங்கண்ணா. எப்படி வருஷம் 365 நாள் நம்மகிட்ட மாடுகள் கிடைக்குமா? எப்படி வருஷத்தில் 365 நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். எந்நேரம் வந்தாலும் மாடு பார்க்கலாம், எந்நேரம் வந்தாலும் மாடு இருக்குங்கண்ணா நம்மகிட்ட. சுமாரா சொல்லுங்களேன், நம்ம கட்டுத்தரையில் எவ்வளோ மாடுகள் தான் இருக்கும் எப்பவுமே? ஆனால் எப்பயுமே ஒரு 30 மாடு குறையாம இருக்குங்கண்ணா. இருக்கும். இப்போ 10 மாடு இன்னைக்கு 10 மாடு போயிருச்சா? சரி. இப்போ 2 நாள் நான் ஒரு 150 கிலோமீட்டருக்குள்ள சரௌண்டிங்குள்ள எப்படி 1-2 எப்படி பொறுக்கி எடுத்துருவீங்க? ஆமாங்க. ஒரு 30 to 40 மாடுகள் எதிர்பார்க்கலாம். எல்லாமே விவசாயத்துக்கு அவங்க கிட்ட இருக்கிற மாடு தானே. விவசாயி கிட்ட இருந்து வாங்குற மாடுகள் தான். காடு தோட்டத்துலேருந்து எடுப்போம். சரி. இப்போ 70 ரூபாயிலேருந்து இருக்குன்னு சொன்னீங்க. 70 ரூபாயிலேருந்து எத்தனை ரூபா வரைக்கும் நம்மகிட்ட மாடுகள் இருக்கு? ஆனால் 70லேருந்து 1,10,000 ரூபா வரைக்கும் மாடு இருக்குங்கண்ணா. எப்படி குவாலிட்டிக்கு தகுந்த ரேட்டுங்களா? ஆமாண்ணா, குவாலிட்டிக்கு தகுந்த ரேட்டு. சரி, இப்போ மாடுகளை நம்ம வீடியோவில் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. எப்படி நேரடியாக வந்து பார்த்துக்கலாமா எப்படி? ஆனால் நீங்கள் நேர்லனாலும் பார்க்கலாம், ஃபோன்லனாலும் பார்க்கலாம். ஓகே. கஸ்டமருக்கு என்ன பெரியுமோ அதை பார்த்து செஞ்சுக்கலாங்க. அதை பார்த்து பண்ணிக்கலாம். சரி, இப்போ மாடை தூரத்துலேருந்து வந்து பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது, எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். சரிங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் வசதி எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. உங்கள் லொக்கேஷன் சொன்னீங்கன்னா உங்கள் ஸ்பாட்லேயே கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. இறக்கிடலாம். ஸோ அந்த போக்குவரத்து வசதி நம்மளே பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டுத்தரையில் இருக்கக்கூடிய அருமையான மாடுகள், அதுவும் இந்த வாரம் வந்த ஒரு 35 மாடுகள் நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பிரதர். அது வரைக்கும் வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் இங்கே நான் கொடுத்துட்றேன். மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி.